வெல்கம் டு ஈகிள் விளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி 3 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு 3 பல், வரமிளகா 4, 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு, அப்புறம் முருங்கைக்கீரை. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த பொருள்கள் எல்லாம் அரைக்க மட்டும்தான் செய்யணும். அரைச்சாலே நம்மளுக்கு குழம்பு வச்ச மாதிரி தான். இப்போ நான் ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, சீரகம், வரமிளகா, பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் தேங்காயும் போட்டுட்டேன். இப்போ இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். குழம்பு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டாலே போதும். பாருங்கள், நான் எப்படி அரைச்சிட்டு வரதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டா போதும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து தாளிச்சிடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் விளாக் தமிழ்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ஏன் போடுறேன் அப்படின்னா, குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக நான் பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்கிறேன். பருப்பு போடாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கலாம். மெல்லமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கெட்டியாக ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு கலக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நான் கெட்டியான பதத்தில் தான் நான் வணக்கிறேன். அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பூண்டு, பருப்பு இதெல்லாம் போட்டங்காட்டிக்கு அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு எண்ணெயில் ஒரு வணக்கிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போடாதீங்க. முருங்கைக்கீரை உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகாது. அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடணும். இப்போ இந்த மஞ்சத்தூள் நான் கலருக்காக தான் நான் போடுறேன். போடாமல் விட்டால் குழம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சும்மா கொதிக்கிற அளவு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கும் போது கோழி குழம்பு வைக்கிற ஸ்மெல் நம்மளுக்கு வரும். பருப்பு, கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறதோட ஸ்மெல் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதோட பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா கொதிக்கும் போது நல்லா மணம் வரும். அது முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா இன்னுமே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக தான். இல்லாட்டினா முருங்கைக்கீரையோடு சேர்ந்து நம்ம கொதிக்கும் போது ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்பு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை போட்டோம்னா அதோட சூட்லேயே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை எவ்வளோ தேவையோ, அதாவது கொஞ்சோண்டு இருந்தால் போதுன்னா உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எனக்கு அதிகமாக தேவைப்படுறங்காட்டிக்கு நான் நிறைய முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இப்படி நிறைய முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை உடம்புக்கு சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கம்பல்சரியாக முருங்கைக்கீரை சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். எவ்வளோ தான் வெந்தாலும் அது வேகாத மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதனால் அந்த சூட்லேயே கீரைங்கள்லாம் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். உப்பு போட வேண்டாம், கடைசியாக தான் உப்பு போடணும்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க எல்லாம் கொதிச்சு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு முருங்கைக்கீரை பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கான்னு. இல்லாட்டின்னு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறனா பார்க்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்திருக்கிறது தெரிஞ்சிரும். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இரும்பு சத்து நெறைய இருக்கு அதுல. அதாவது இப்ப யாருக்குமே அது தெரியறதில்ல. அதனால நான் உங்களுக்காக சொல்றேன் தெரியாதவங்களுக்காக. முருங்கைக்கீரைய பருப்புல போட்டு கடைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது மாரி ஆட்டி குழம்பு வைப்பாங்க. இது மாரி உண்மையாலுமே நெறைய பேர்த்து வீட்ல நான் செஞ்சு பார்த்ததில்ல. நீங்க இது மாரி செஞ்சு பாருங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியா வேணுனா கெட்டியா வச்சுக்கலாம். தண்ணியா வேணுனா தண்ணியா வச்சுக்கலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா நல்லாருக்கும். பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சிருக்கேன். முருங்கைக்கீரை குழம்பும் செஞ்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.